வெங்கட், இப்ப அடுத்ததாக 5வது சடலமும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இப்ப முதல் சடலம் கிடைக்கப்பெற்ற பிறகு அடுத்தடுத்து மற்ற சடலங்கள் உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய தகவலை பார்க்கிறோம். இப்ப எல்லாமே ஒரே இடத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கா? இப்ப இதனால மீட்பு பணிகள் துரிதமா நடைபெற்று வருதா? ஒரு உடல் கிடைக்கப்பெற்ற அந்த பகுதியை சுற்றியே மற்ற உடல்களையும் தேடி இருக்கிறார்கள். குறிப்பாக முதல் 2 குழந்தைகள் உடல்கள் மீட்கப்பட்ட பிறகாக அதை சுற்றி ஹிட்டாச்சி இயந்திரத்தின் மூலியமாக தேடி இருக்கிறார்கள். அதன் பிறகாக 3வது குழந்தை அந்த உடல் கிடைத்த பிறகாக ஹிட்டாச்சி இயந்திரத்தை தற்காலிகமாக நிப்பாட்டிவிட்டு அந்த 3வதாக கிடைத்த உடல் சுற்றி இருக்க பகுதிகளில் கையில மம்முட்டியாலும் உள்ளிட்ட அந்த உபகரணங்கள் மூலமாக அவர்கள் தேடி இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாமே ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா ஒன்றின் பின் ஒன்றாக தற்போது அவர்கள் உடல்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஹிட்டாச்சி இயந்திரம் மூலியமாக அவர்கள் உடல் என்பது கண்டெடுக்கப்பட்டது. அதன் பிறகாக அந்த 2 உடல்களும் கண்டெடுக்கப்படக்கூடிய அந்த பகுதிக்கு அருகாமையே அவர்கள் தற்போது மீட்பு பணியை தொடங்கினார்கள். அந்த பகுதிக்கு அருகாமையே தற்போது மேலும் 3 உடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்குரிய நிலை என்ன, அவர்களும் எப்படி மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிறதும் இந்த பகுதி மக்களுடைய பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஒரே வீட்டில் இருந்தவங்க தான் 7 பேருமே மாயமானாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில ஒரே இடத்துல அவங்க மண்ணில் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அந்த ஒரே இடத்துல இருந்தவங்க நிலச்சரிவு சிக்கி மண்ணுக்குள்ள புதைந்திருந்தார்கள். அடுத்தடுத்து தற்பொழுது குழந்தைகள் உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய நபர்களை மீட்கும் பணிகளும் தற்போது வேகமாக நடைபெற்று வருது. ஏன்னா மழை பெய்ய தொடங்கும் பட்சத்துல இந்த பணிகள்ல நிச்சயமாக தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மழை ஏற்படும் பொழுது இந்த மலை அடிவாரத்துல தான் இருக்கிறதுனால மலையில் இருந்து தண்ணீர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மீட்பு பணிகள் நடைபெறும் இடத்துலயுமே மழை நீர் அதிகமாக தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சேரும் சகதியை மாறி அது ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக இந்த பணிகளை தற்பொழுது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். எவ்வளவு வேகமாக இந்த மீட்பு பணிகளை நடத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக தற்பொழுது தொடர்ந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த உடல்கள் மீட்கப்பட்ட பிறகாக ஒரு நுண்ணாற்றம் என்பது பேசி வருகிறது. அதனால் இங்கிருந்து உணர முடிகிறது. தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய நபர்களின் உடல்களையும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.